அதிமுக கூட்டணி கட்சி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பெருமளவுக்கான கட்டமைப்பு உள்ள கட்சி அப்படிங்கும் போது அது விஜய்க்கு பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும். நேற்று ஆதவ அர்ஜுனா பேசும்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றார். தலித்துகள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், சிறுபான்மையினர், இந்த வாக்கு வங்கி இன்னைக்கு பெரும் அளவுக்கு அந்த சைடு திமுகவுக்கு போயிட்டு இருக்க வாக்கு வங்கி, அதை விஜய் உடைக்கிறார். அது ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களே பட்டியலின மக்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ராகுல் காந்தியோட இருக்காங்க. பட்டியலின மக்கள்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 7% இருக்கும். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் கிட்டத்தட்ட 14%. 12 வைங்க, 12 7 19, இதே 19 வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக வேணாம், அதிமுக வேணாம், இந்த 2 பேரும் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு 20%. ஐயா ஓட்டே போடாமல் ஒரு 27% இருக்காங்க தமிழ்நாட்டில். விஜய் யாரை குறி வைக்கிறாருன்னு மேன்மக்கள் நிறைய பேர் பத்திரிகை உலகத்தினுடைய பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் திமுகவுடைய நிலைவத்வான்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். திமுக இத்தனை %, அதிமுக இத்தனை %, எங்கெங்க ஓட்டே இல்லாத இடத்துல எப்படிங்க பண்ண முடியும்னா, ஓட்டு இருக்கு சாமி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். முடியாது அப்படின்னா எப்போ தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்துவது? சார் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது இல்லை சார். அரசியல்னா ஜெயிக்கிறது தோக்கிறது மட்டும் நின்று விடுமா? ஒருவர் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறாரு. இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம், இவரும் மோசம் சொல்லிட்டு இருந்தோம். யாராவது ஒருத்தர் வரக்கூடாதுன்னோம். வந்த உடனே 1000 அவரை தப்பு சொன்னீங்கன்னா அப்புறம் யார் தான் வருவா? யார் வர சொல்கிறீங்க? அப்போ ஒன்றும் புரிய மாட்டேது. அதை பற்றியும் விரிவாக பேச போகிறோம். அப்புறம் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் முதலிடத்தில். திமுக ஆதரவு தொலைக்காட்சிகள் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களால ஜீரணிக்க முடியாத விஷயம் என்னென்னா, அடுத்த இடத்தில் விஜய் இருக்கிறார். என்னப்பா அது 60 வருஷம் 70 வருஷம் ஆண்ட கட்சி, அரசியலுக்கு வந்த கட்சி, 1960 ஆரம்பித்த கட்சி, 67 ஆட்சியை பிடிச்ச கட்சி அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன், யாருமே குறை சொல்ல முடியாத முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. பாருங்கள், இந்தியா டுடே சொல்லியிருக்குது, எக்கனாமிக் டைம் சொல்லியிருக்குது, எல்லாம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு தான் எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியும். இப்படி சொன்ன ஸ்டாலின் அவர்கள் 27%. அரசியலுக்கே வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, அரசியலே தெரியல, கத்துக்குட்டி, சினிமா நடிகர், கூத்தாடி, இப்படி நீங்கள் சொன்ன விஜய் 18%. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக 10, ஐயா இவர் நம்ம அண்ணாமலை 9. யோசனை பண்ணி பார்த்தோம்னா என்னங்க இது சி ஓட்டர் கருத்து கணிப்பை பொய் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு. அதையும் சொல்ல முடியாது. 2வது இடத்துல விஜய் வந்திருக்காரு, தாங்க முடியல. ஏன் இவங்க அதிமுக வரணும்னு திமுக நினைக்குது. 2வது இடத்துக்கு அதிமுக தான் வரணும். ஏன் அவ்வளவு அதிமுக மேலே ஆசை? கொஞ்சம் யோசனை பாருங்க, என்ன அவ்வளவு அதிமுக மேலே பாசம்? ஏன்னா அப்போ தான் பாசிச பாஜகன்னு உருட்ட முடியும். வடக்கூடிய தேர்தலில் திமுக எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க கொஞ்சம் சொல்லுங்கள். வடக்கூடிய தேர்தலில் பொற்கால ஆட்சியை கொடுத்து விட்டோம், மீண்டும் நாங்கள் பொற்காலத்தை படைப்போம், அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை சொன்னோம், செய்தோம், 1000 ரூபா உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுத்தோம், கல்வி கடன் ரத்துன்னோம், பண்ணினோம், நகை கடன் ரத்துன்னோம், பண்ணினோம், மாதம் ஒரு தடவை மின் கட்டணம் சொன்னோம், செஞ்சோம், பொருள்கள் விலையெல்லாம் உயராதுன்னோம், செஞ்சோம். இது ஏதாவது ஒன்று திமுக சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். நாங்கள் அல்பாக்குன்னு ஒரு வீடியோ போட்டோம், கரெக்டாக அப்பான்னு கூப்பிட சொல்லி ஒரு வீடியோ போட்டோம், வீடியோக்கள் நிறையா எந்த முதலமைச்சர் நிறையா வீடியோ போட்டாங்க அப்படிங்கிற இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டாஸ்மார்க்கில் இத்தனை கடைகளை குறைத்தோங்கிற சாதனையில் இருக்காரா, இல்லை டாஸ்மார்க்கில் முறைகேடுங்கிற சாதனையில் இருக்காரா? உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அமைச்சரை மறுபடியும் ஜாமீனில் அதே பதவி கொடுத்து அந்த சாதனையை நிகழ்த்தினாரா? எண்ணிலடங்கா சாதனைகள். இந்த சாதனைகளில் எதை வச்சு மக்கள் ஓட்டு போடணும்னா ஒரு இஷ்யூ வேணும். இந்த தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமா? முடிஞ்சுது. இங்கே மோடி ஸ்டாலின் வேணுமா வேணாமா? அப்போ ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னா நான் இதை பண்ணினேன்னு சொல்கிறதுக்கு வேணும். அதை விட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தரல, பாசிச பாஜக, அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, அது நாடாளுமன்றத்துக்கு போட்டோம்பா ஓட்டு, நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ இந்த விஷயத்தை ஸ்டாலினால் என்ன பண்ண முடியும்? அப்போ இருக்கவே இருக்குது பாசிச பாஜக, மும்மொழி திட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு. இது எடுபடுமா, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை எடுக்கலாமா? இது அவங்களுக்கு ஒரு யோசனை. சரி, அப்படி இப்படின்னு பார்த்தா கூட இஸ்லாமிய வாக்குகள், சிறுபான்மை மக்கள் வாக்குகிறதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக ஜெயிச்சிருவோம்.
எங்கேருந்து வந்தார்ப்பா இந்த ஆள், இது ஆள் பாட்டுக்கு இஸ்லாமிய சிறுபான்மை வாக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார் பொழுது. விஜயுடைய அதிரடி நேற்று அவர் பேசுனது அல்டிமேட் ஸ்பீச், அதில் மாற்று கருத்தே இல்லை. ரூம் போட்டு கதறிட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லை அதெல்லாம் நான் அவரெல்லாம் ஒட்டியார் படி சொல்கிறார், அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ளே அவ்வளோ உதறல் இருக்காங்க. ஐயோ ஆட்சி போயிடும் போலுக்குதேப்பா, ஆட்சி மட்டும் போச்சு, மேலே பிஜேபி இருக்குது, இங்கே ஆட்சி மாற்றம் இருப்பிட்டா நம்மளை உண்டிலன்னு பண்ணிடுவாங்களேப்பா. ஏன் விஜய்க்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. அவர் எந்த இடத்தையாவது போய் இப்போ நான் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே ஃபங்க்ஷன் நடத்த இடம் தரல. என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் என்ன ஒற்றுமை? விஜய் எம்ஜிஆர் ஆக முடியுமா? எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அவர் என்ன பாடுபட்டார், அது எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிறது வரலாறு தானே சார். நீங்கள் ஒருத்தரை குத்த வளர்ந்து கொண்டு இருப்பார். நீங்கள் ஒருத்தரின் மேல் அடிக்க மக்களினால் அவர் கவனிக்கப்படுவார். இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மலம்லாம் பண்ணாங்களே, அது எவ்வளோ பெரிய அநியாயம். கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? இது ஆட்சியா? இது யாரும் கேட்கக்கூடாதா? எப்படிங்க கேட்காம இருப்பாங்க? இந்த அநியாயத்தை அவலத்தை கேட்டால் எஃப்ஐஆர் போட்டோம், டக்குன்னு அவங்க ஜாமீனில் கொடுத்துட்டாங்கிறாரு. இப்போ அவர் கேட்குற நியாயம் தானே. பொன்முடி மேலே சேறு வீசுகிறவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்க மாட்டீங்க, அது ஸ்ட்ராங் செக்ஷனு, இது வீக் செக்ஷனு. இதெல்லாம் யார் பண்ணுவது? மக்கள் என்னங்க நினைக்கிறாங்க? மக்கள் ஒரு கொந்தளிப்பு, மறுபடியும் சொல்கிறோம், இன்னும் அந்த கொந்தளிப்பு பொருள் இப்படியே போச்சுன்னா கொந்தளிப்பு வந்துடும் பொழுது. இவரும் வேணாம் அவரும் வேணாம்பா, நாங்கள் விஜய் கூட்டு போகிறோன்னு ஏன் மக்கள் போகக்கூடாது? மக்கள் போகவே மாட்டார்கள்னு இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அது நம்ம உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாங்க. கிரவுண்டே இன்னும் தயாராகலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஸ்டாலின் அப்படிங்கிற அதிமுக ஃபைட் நேற்று விஜய் இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா? அந்த பேச்சு மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஏற்படுத்தும் நினச்சாங்களா? ஏதோ பண்ணுவாருப்பா, அவ்வளோதான். நேரடியாக மறுபடியும் நிறைய பேர் நேரடியாக தாக்கத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. திமுக கூட தான் தாக்குச்சு. எப்போ தாக்குச்சு சொல்லுங்கள்? திமுக மேடைகள் அமைச்சர்கள் யாராவது இந்த மாதிரி மோடிக்கும் சவால் விட்டாங்களா? சொல்லுங்கள். பிசிகா சவால் விட்டுச்சு? யார் சவால் விட்டது? கூட்டணி கட்சி சவால் விட்டுருக்கும். பிசிகாலாம் சவால் விடுவாங்க, இவங்க சவால் விட மாட்டாங்க. அப்போ நேற்று விஜய் அவர்கள் அதாவது என்னென்னா, வம்புக்கு வா இறங்கிவான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. இறங்கிட்டார், அமைதியாயிட்டான். செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டாங்க. டாஸ்மார்க்கை தொட்டுட்டாங்க, அதுக்கு ஒரு வீடியோ இல்லை. தொடுக்குன்னு சொன்னீங்களே, தொட்டுட்டோம், முடிச்சு போச்சு கதை. அப்போ இன்னைக்கு திமுக அப்படிங்கிற கட்சி அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது. விஜய் இதை மடைமாற்றம் செய்வதற்கு தான் இங்கே இருக்கக்கூடிய நிலை வைத்துவானுங்கள். அதான் விஜய்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க, நல்லா தெரியும், பார்த்துட்டே இருந்தீங்க. இவங்க அந்த அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனையை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. நிர்வாக சீர்கேடு பற்றி பேச மாட்டாங்க. ஞானசேகரன் விஷயத்தையோ ஈசிஆர் சம்பவத்தையோ எதை பற்றியும் பேச மாட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்களே, அதில் முறைகேடுன்னு ஒன்றிய அரசு சொல்லுது இல்லை, முறைகேடு பண்ணீங்களா இல்லையா? அப்படி என்ன பரந்தூரில் உடனே விமான நிலையம் அமைக்கலன்னா தமிழ்நாடு இருண்டுருமா? பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறேங்கிறீங்க. இப்போ விஜய் ஏற்கனவே போனார், மறுபடியும் இப்போ யாரும் பணம் வாங்காதீங்கம்மா, நான் அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், ஒரு வழி பண்ணலாம் இவங்களை அப்படின்னு அவர் ஏன் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறாங்களா? அவர் சொல்கிறாருல, சொந்த நாட்டில் என்னை என் மக்களை சந்திக்கிறதுக்கு, அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறீங்க, அவர் வெளியில் 1000 பிரச்சனை பண்ணுறீங்க, மக்கள் இது நம்புகிறாங்க. நீங்கள் பரந்தூரில் பண்ணதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. இங்கே மாமல்லபுரத்தில் அவங்களுடைய ஆண்டு விழா நடத்துறதுக்கு எத்தனை பிரச்சனை, அந்த மண்டபம்னாங்க, இல்லைன்னாங்க, அப்படின்னாங்க, இப்படி. அப்போ நல்லா மக்களுக்கு தெரியுது இவரை ஓவராக அலைய விடுறாங்க. ஏன் விஜய் பேசவில்லை? விக்கிரபாண்டியில் தான் நடத்தணும்னு ஆசையா? எவ்வளோ இடம் தேடினாங்க, கிடைக்கல. அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இடம் கிடைச்சது. விஜயகாந்த் இந்த மாதிரிலாம் இல்லை, இடம் கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு ஏன் அவ்வளோ நெருக்கடி? விஜய் மேடையிலேயே சொல்லியிருக்கணும், பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்குள்ளே அவ்வளோ பட்டேன், பாருங்க இந்த திமுக தான் பண்ண வேலை, இந்த மினிஸ்டர் தான் பண்ண வேலை, நம்ம ஆட்சி வரும், நம்ம இப்படி நடந்துக்க மாட்டோம், அப்போ தெரியும் நாங்கள் இவ்வளோ பெருந்தன்மையாளர்கள், அப்படி பேசணும். அவரு நினச்சாரு, சரி இது ஒரு தடவை இதை சொல்கிறாங்க பொழுது விட்டுங்க, தொடர்ந்து பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கும்ல. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் திமுக வச்சுக்கிட்டு அடுத்து நாங்கள் தான் வருவோம், 2வது தடவையாக ஆட்சிக்கு வருவோம்னா மக்கள் சொல்கிறாங்க, 2வது தடவையாக நீங்கள் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே இல்லையேப்பா, உங்கள் அப்பாவினாலே வர முடியலையே, நீங்கள் எப்படி வருவீங்க? அவருடைய சிந்தனை சிற்பியா நீங்கள்?
தன்னுடைய எண்ணம், எழுத்து, பேச்சு, மூச்சு எல்லாத்திலும் அரசியல் உள்ளவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரே 2வது வரலையே, நீங்கள் எப்படி வருவீங்க? தொடரட்டும் இந்த பொற்காலமும் நல்லதான் ஆட்சி கொடுத்தாரு, அடுத்து வர முடியலையே அவரால். அது வந்து சென்டிமெண்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகாது. சென்டிமெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை, சென்டிமெண்ட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஏற்கனவே வந்து திமுக வந்து எந்த சிறுபான்மை மக்களை அரணாக நாங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மேட்டர் விஜய் கையில் எடுக்கிறார். எடுத்த முதல் தீர்மானமே வக்பு வார்டு. வக்பு போர்டில் இன்னைக்கு பிஜேபி அநியாயம் பண்ணிக்கிறது. நீங்கள் சொன்ன மும்மொழியிலையும் கை வைக்கிறார், மும்மொழியிலையும் அநியாயம் செய்கிறது, மறுசீரமைப்பிலும் அநியாயம் செய்கிறது. திமுகவுக்கும் விஜய்க்கு உள்ள ஒரே வித்தியாசம் என்ன? அவங்க ஊழல் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, இவருக்கு அந்த ஊழல் பண்ணல. அதை வச்சு அடிப்பார்ல. அப்பா உங்களுடைய கொள்கை தலைவர் யார்? இப்போ தந்தை பெரியார், எனக்கு அவர் தான். நீங்கள் சொல்கிற எல்லா கான்செப்ட், தமிழுக்கு சுயாட்சி எங்களுக்கு உடன்பாடு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனக்கும் உடன்பாடு, எல்லாம் உடன்பாடு தான். எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. அண்ணா வரைக்கும் ஒழுங்காக இருந்தீங்க, அதுக்கப்புறம் தப்பாக போயிட்டீங்க. நான் பண்ணுறேன், ஒரே நேரத்தில் திமுகவையும் அடி, அதிமுகவை அடி. இப்போ என்ன சிக்கல் வருது அப்படிங்கும்போது அதிமுகவை சீன்லே இல்லாமல் பண்ணிட்டார். இது ஒரு அழுத்தமும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இதை பற்றிலாம் விரிவாக பேசலான்னு பார்த்தா அடுத்து செங்கோட்டையன் விஷயத்தை காலைல நம்ம தான் முதல்ல சொன்னோம். இப்போ தான் நியூஸ் 18 உள்ள நிறைய சேனல் போட்டுட்ருக்காங்க. நம்ம காலையிலே சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டாருங்க, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டாரு. என்னென்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க பொழுது அவருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆகணும்னு அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு அது ஒரு பக்கம். நம்ம அப்படி நம்பலன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடியே மிரட்டுறதுக்கான வேலை இதெல்லாம். அதனால தெரியுது. ஆனால் இவர் அங்கே போகிறாரு, அவங்க பார்க்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்காம பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு செங்கோட்டையன் இவ்வளோ நாள் இல்லாமல் எத்தனை தடவை செங்கோட்டையன் போய் பார்த்துருக்காரு. அது சென்னையிலேருந்து போகாமல் மதுரையிலேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு, எப்படி செந்தில் பாலாஜி நள்ளிரவு போயிட்டு காலையில் வராரோ அவராக சென்னையிலேருந்து போனார். இவர் மதுரையிலேருந்து போயிட்டு மதுரைக்கே ரிட்டர்ன் வர்றாரு காலையில். அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி வலு இழந்துக்கிட்டே போவது அந்த தொண்டர்கள்ட்ட எவ்வளோ பெரிய தாக்கத்தை, எவ்வளோ நாள் அவங்க ஓட்டு போட்டே இருப்பாங்க. அதிமுக பிஜேபி அதிமுக பிடிங்கிடுச்சுப்பா அப்படின்னா மாற்றி போட மாட்டாங்கன்னு நிச்சயம். நிறையா சொல்லலாம், தொண்டர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க ரெட்டலையை பார்த்தா. அதெல்லாம் பழைய காலம் சார். போன தடவை வாக்கு சதவீதம் கம்மியாயிடுச்சு. அதனால் இது வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி களம் இல்லை. 2026 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாரும் யூகிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கும். இதுவரை நடந்த தேர்தலோட இடைத்தேர்தல் மாதிரி நடக்குங்க. பணம் வெள்ளமாக பாயும். அதாவது வரக்கூடிய நாட்கள் தமிழக மக்களுக்கு கொண்டாட்டம் தான். பாருங்களேன், ஸ்வீட்டடு கொண்டாடு தான். வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். மின்சார தட்டுப்பாடு இருக்காது, எல்லாம் பக்காவாக கிடைக்கும். இப்போ துரைமுருகன் சொல்கிறாரு, விட்டு போனவங்களுக்குலாம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குமா. இப்போ சொல்கிறீங்களா? யோசனை பாருங்க. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல விஜய் அவர்களுடன் கூட்டணியில் இணையக்கூடிய கட்சி எது? விஜய் யாரை குறி வைக்கிறார்? ஏற்கனவே விஜய் கட்சியில் இப்போ விஜய் குறி வைக்கிறது இஸ்லாமிய வாக்குகள், குறிப்பாக பட்டியலின வாக்குகள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே தாமி மஞ்சாரி, கருணாசு இவங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்போவே பிஜேபி இருக்கும்போது தாமி மஞ்சாரி தனியாக போவார். பிஜேபி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் பார், அவரு கருணாஸ்லாம் ஒத்துக்க மாட்டோம் பார். இப்போ போன தடவை அதாவது டிடிவி தினகரன் கூட இருந்த எஸ்டிபிஐக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டமைப்பு இருக்குது. எஸ்டிபிஐ அமைப்பு அதிமுகவோட கூட்டணிட்டு இருக்கு. அந்த எஸ்டிபிஐ இப்போ விஜய்கிட்ட போகிறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வேறு எங்கே போவாங்க? திமுக போக முடியாது, இடம் இல்லை. இங்கே வேறு என்ன பண்ணுவோம்? திமுக முதல்ல போக மாட்டாங்க, எங்கே அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏற்கனவே பேசிட்டாங்க. அப்போ எஸ்டிபிஐ கட்சி விஜய்க்கு வருவது விஜய்க்கு எந்த அளவுக்கு பலம் கூடும்? சார், எப்பயுமே ஏற்கனவே விஜய் கட்சியில் ஒருத்தர் போய் இணைஞ்சார், ஆனால் அவருக்கு பெருசாக கட்டமைப்பு இல்லை. ஆனால் இவங்க அப்படி இல்லை. எஸ்டிபிஐ நம்மளே சொன்னோம், என்னங்க ஒருத்தர் முஸ்தபான்னு சேர்றாரு, அவரு ஒரு 3 பேர் மட்டும்தான் கட்சி. அப்படி இருக்கிறவரெல்லாம் விஜய் சேர்ந்தால் விஜய்க்கு வரக்கூடியவர்கள் விஜய்க்கு வலிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். விஜயுடைய புகழ் வெளிச்சத்தில் பங்கு போடுறவர்கள் இருக்கக்கூடாது. அவர் தப்பாலாம் சொல்லலை, இதுதான் ஒரு நிதர்சனம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் எல்லாத்தையும் அரவணைக்கலாம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி நமக்கும் ஆதாயம் என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு நலத்திட்டங்களையோ இல்லை ஒரு விஷயத்தையோ பேசும்போது பொதுநலம் இருக்கட்டும், அதில் தன்னுடைய கட்சிக்கான சுயநலம் இருக்கணும். ஏன்னா சுயநலம் இருந்து முதலமைச்சரால் தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஓட்டாக தான் பார்க்கணும், எல்லாத்தையும் அரசியலாக தான் பார்க்கணும். ஒருத்தரையும் நம்பக்கூடாது. அரசியல்னால் என்னங்க, துரோகத்தின் மறுபடியும் தான் அரசியல். அப்போ விஜய் அவர்கள் கூட எஸ்டிபிஐ சேர்ந்ததுன்னா அவருக்கு மிகப்பெரிய வலிமை. ஏன்னா கட்டமைப்பு இருக்குது. இங்கே ஜவஹர்லால் மாதிரி பெரிய இஸ்லாமிய இயக்கம்.
அப்போ இஸ்லாமியர்கள் எப்பயுமே சம்பிரதாயத்தை ஒரு இஸ்லாமியர் கட்சி வச்சுக்குவோம்ல, இஸ்லாமியர்கள் இருக்கிற கட்சி ஒன்று, இன்னொன்று இஸ்லாமியர்களுக்காகவே குரல் கொடுக்குறார். அதுதான் மெயின். அப்போ விஜயின் பால் சிறுபான்மை மக்கள் ஏன் திரும்ப மாட்டார்கள்? அதையும் தாண்டி இப்போ விஜய் அவர்கள் நேற்று பேசிய பேச்சு ரூம் போட்டு கதற அளவுக்கு இன்றைக்கி திமுக, அதாவது நேரடியாக எங்கள் பேரை சொல்ல முடியுமா, சும்மா இருக்கணும் உசி பேத்தி விடுறது. அமைதியாக ஒரு ஆள் இருந்தாருன்னா, ஏதாவது எப்பயுமே எங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவருக்கு நெருக்கடி கொடுக்க அவர் வளருவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து, இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியும், நெருக்கடி கொடுத்து உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம் எடுத்து பெரிய ஹிட் ஆகி அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாமல், டபுள் காப்பி போட முடியாமல், அந்த ப்ராசஸிங் லேபெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை, விநியோகஸ்தருக்குள்ள அவ்வளோ குளறுபடி பண்ணி படம் சூப்பர் ஹிட்டு. அதாவது எப்படி வந்து கணக்கு கேட்டார்னு இவங்களால் வெளியே அனுப்பப்பட்ட எம்ஜிஆரால் 13 வருஷம் அவங்க ஆட்சி அமைக்க முடியல. ஏன் எம்ஜிஆருக்கு இவ்வளோ மக்கள் ஆதரவு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எம்ஜிஆர் கூட வந்தது யாருங்க? கலைஞர் கூடங்க படித்தவங்களாம் இருந்தாங்க, படித்தவங்க கொஞ்சம் நல்லா அறிவாளிகள் எல்லாம் இருந்தாங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர் வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டாளிகள், வேலை செய்கிறவங்க, அதாவது என்ன போஸ்ட் ஓட்டுறவங்கலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க இந்த பக்கம். அங்கே வந்து படிப்பாளிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓட்டு இவங்க தானே போடணும். விஜய்க்கு இருக்கிறது ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னாங்க இப்போ திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் ஏற்கனவே வந்து டீ குடிச்சிட்டு மட்டும் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க திமுக. இப்போ யாராவது அப்படி சொல்லுங்க பார்ப்போம். பணம் கொடுத்தினா வேலை. அதாவது இப்போ கூட்டத்துக்கு வரத்துக்கே காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. முதலமைச்சர் கூட்டத்துக்கே அறிஞர் அண்ணா பேசினால் நாள் ஃபுல்லாக கேட்பாங்க. கொஞ்சம் யோசனை, அறிஞர் அண்ணா வண்டி கட்டிட்டுலாம் போகும். உங்கள் வீட்டில் வயசானவங்க வந்து கேளுங்க. கலைஞர் அவர்கள் பேச்சுன்னா சரியான பேச்சு, எந்த விதமான குறிப்பு இல்லாமல் பக்கா உடன்பிறப்பேன்னு ஆரம்பித்தாருன்னா கலக்கி எடுத்துருவார். ஸ்டாலின் பேச்சை நீங்கள் யோசனை பாருங்கள். அவர் துண்டு சீட்டெல்லாம் படிக்கிறார். ஏன்னா உங்களுக்கு வந்து அதை நம்ம குறையா சொல்லலை, பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான ஸ்டாலின் எல்லா ஊருக்கும் ஓடி உழைப்பார், அதில் மாற்றுக்கருத்தில். ஸ்டாலினோட நன்மையும் சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து புள்ளி விவரமே இல்லாமல் பேச்சாற்றல் அந்த பேச்சுக்கு அந்த கூட்டம் கட்டுப்படும். சார், தமிழ்நாட்டில் செயல் பண்ணுறீங்களோ இல்லையோ நல்லா பேசணும், பேசினா தான் தலைவர். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்லகண்ணு ஐயா பேச மாட்டார், ஆனால் கலைஞர் நல்லா பேசுவார். நல்லகண்ணுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கலைஞருக்கு ஓட்டு போடுவாங்க. யார் நல்லவர்னு ஊருக்கே தெரியும். அதனால் ஒருவரை வந்து பேச்சு நன்றாக இருந்தால் அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறதே தப்பு. செயல் நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு பேச்சு இருக்காது, அவரை மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இருந்த திமுக வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வேற. ஏன்? இவங்களுக்கு அடிப்படையே தெரியாது. கலைஞர் இந்து என்றால் திருடன், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் வந்து பாலத்தை இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தான்னு கேட்டார். அவருக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவருக்கு தெரியும். இன்றைக்கி நீங்களே வேலை தூக்குறீங்க, முருகன் மாநாடு நடத்துறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொள்கையில் பிடிப்பு, ஆனால் உங்களுக்கு கொள்கையே தெரியாது. கொள்கை தெரிஞ்சாதானே சும்மா சொல்ல வேண்டியதான். தந்தை பெரியார் சொல்லிட்டு தான் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டே இருக்கீங்க. முருகன் மாநாடு நடத்துனதுக்கு தந்தை பெரியாருடைய கொள்கையா? கொஞ்சம் யோசனை பாருங்க. முதல்ல திமுக இருக்கவங்க எத்தனை பேர் கொள்கையாக இருக்காங்க? இன்றைக்கி அமைச்சர்கள் பெரும்பாலும் அதிமுக வந்தவங்க. என்ன கொள்கை உங்களுக்கு? அதில் 4-5 கட்சி மாறி வந்தவங்களுக்குலாம் சீட் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு 5 கட்சி மாறி வந்தவங்களுக்கு என்ன சார் கொள்கை இருக்க போகுது? கொஞ்சம் யோசனை பாருங்க. அதனால் திமுக தன்னுடைய அடிப்படையிலேயே தகர்ந்து விட்டது. எப்பயுமே இப்போ சங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? சரியோ தப்போ அவங்க ஆர்எஸ்எஸ்ல உறுதியாக இருப்பாங்க. பாயெல்லாம் ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும், அவங்களுக்கு இந்து ராஷ்டிரியம் வைக்கணும், அது அவங்களுடைய அஜெண்டா. நீ காசே கொடுக்காதனாலும் ஓட்டு போடுவாங்க சங்கிகள். திமுக அப்படி இருக்காங்களா? திராவிட பற்றாளர் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு சங்கிகளை பிடிக்குதோ இல்லையோ அவங்க கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐடிலாம் பாரத் மாதா கி ஜெய், அவங்க நீ காசே கொடுக்க வேணாம் சார், காசு கொடுக்காம ஆட்டிருக்காங்க. 10 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் காசு கொடுக்காம இருப்பாங்க. திரும்ப அவருக்கு நம்ம சீமானுக்கு அதே மாதிரி ஐடிவிங், நீ காசுலாம் கொடுக்கணும். அவங்க எல்லாமே ஐடிவிங் தான். ஆள் கம்மியாக இருக்கலாம், பட் ஐடிவிங் நிறைய ஸ்ட்ராங். அது கொள்கை தமிழ் தேசியம்னு வந்து அந்த ஒரு கொள்கையில் இருப்பாங்க. திமுக என்ன கொள்கை சொல்லுங்கள்? சமூக நீதியை காக்கப்பட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பட்டியலத்தை சேர்ந்தவர்? எத்தனை அமைச்சர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்? நேற்று ஆதவர்ஜுன் ஒரு வார்த்தை சொன்னார், சமூகம் பார்த்து பண்ணுறக்கூடிய கட்சி திமுக. நான் இவங்ககிட்ட இருந்து வந்தேன், இவங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் எதை மீன் பண்ணுறாரு பாருங்கள். பட்டியலின தோழர்களே, உங்களுக்கான உரிமை அங்கே மறுக்கப்படுகிறது, அதான் மீன் பண்ணுறாரு. விடுதலை சிறுத்தையும் போட்டு அடிக்கிறார் 2வது வார்த்தை. ஏன்னா விடுதலை சிறுத்தை தான் முட்டு கொடுத்துருக்காங்க, அவரையும் சாத்துவோம்.
அப்போ நேற்று ஃபுல்லாக என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கும்? விஜய்னு ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்ணலாம், அவரை எந்தெந்த ரூட்டில் பண்ணலாம். அப்போ யூடியூப், ஃபேஸ்புக் வச்சு அவருடைய மிக மிக அருவருப்பான விஷயங்களை எழுதுங்க. ஏற்கனவே எழுதுனவங்க தான். அப்போ விஜய் இனிமேல் கடுமையான ஆபாச தாக்குதலை எதிர்கொள்வார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒன்றுமே பண்ணாத இருக்கும்போதே எழுதினவங்க தானுங்க. அந்த ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்களா? அதான் எவ்வளோ பெரிய அபத்தம். உங்கள் பர்சனல் லைஃப்பை எழுத அவ்வளோ கோவம் வருது. யாருடைய பர்சனல் லைஃப்பும் கோவம் தானே வரும். இதெல்லாம் என்ன பேச்சு இது சார்? பேச்சில் ஒரு கண்ணியம் வேண்டும். நீங்கள் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு கமெண்ட்டை போடனா கூட கண்ணியமாக போடணும் சார். ஏங்க இப்போ நான் பேசுகிறேன், எனக்கும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கொள்கை முரண்பாடு இருக்கலாம். எனக்கும் உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தகராறா, இல்லை வாக்கிய பற்றி தகராறா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நான் பேசுகிற கருத்து உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே கேவலமாக கமெண்ட் போடுறதுன்னா, அப்போ கமெண்ட் போடுறதோட எண்ணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கடந்து போக வேண்டியதான், என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நினச்சிட்டு போகணும். அப்போ அது யார் போடுவாங்கன்னா திமுககாரங்க போட மாட்டாங்க சார். உண்மையிலே இருக்க திமுககாரங்க போட மாட்டாங்க. 200 ரூபா பணம் வாங்கிட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ரொம்ப கோவம் வரும். கோவங்கிறத தாண்டி நிறைய 200 ரூபா கமெண்ட் காசு கொடுக்குறாங்களா, அதுக்காக கமெண்ட் போடுறது. மனசாட்சி உள்ள திமுககாரங்க கூட யோசிக்க மாட்டானா? ஆமாப்பா, கலைஞர் காலத்தில் எப்படி இருந்தது? ஒரே ஒரு குடும்பம் மட்டும் சம்பாதிக்குது, அப்பயாவது நிறைய பேர் சம்பாதிச்சோம். யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? ஒருவருக்கு மட்டும் உள்ளதையெல்லாம் இறைவன் கொடுத்தது இல்லைங்கிறோம். ஆனால் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு சாமானிய திமுக தொண்டனை போய் கேளுங்க, மேல்மட்டம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க, கீழே பணமே போக மாட்டேதுங்கிற குறை அவர்களிடம் இருக்கிறதா இல்லையா? பார்த்துட்டு இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் அவங்க கட்சியில் இருந்தால் கண்டிப்பாக தெரியும். போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து, கட் அவுட் வைக்கிறதுலேருந்து, பூத்துலேருந்து எல்லாம் அவங்க இருப்பாங்க. ஆனால் டாஸ்மாக் விஷயத்தை பார்த்தா ஒட்டு மொத்தமாக ஒரு கரூர் கேங் மட்டும் சம்பாதிக்கும். இந்த அட்டை பெட்டி கூட விட மாட்டாங்க, அதுலேயும் சம்பாதிப்பாங்க. டெண்டர் கிண்டர் விட்டால் எந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது. அதிமுககாரன் கூட வாங்கிட்டு போய் பிஜேபிக்காரன் வாங்குவாங்க, இவங்களுக்கு டெண்டர் கிடைக்காது. என்ன பண்ணாங்க? பொதுக்குழுவில் பேசுனாங்களே, வியூ ஆஃபீஸ் போக முடியல தலைவரே, போனாலும் அதிமுககாரன் தான் இருக்கான், நம்ம ஆளுங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. விசாரிக்கிறேன்னு சொல்லணும் சிஎம். உட்கார, எனக்கு அதை பற்றி தெரியுங்கிறார். யார் அதை பற்றி பேசுவான்? தலைமைக்கும் கட்சிக்குமான உறவு அங்கே இருக்குது. என்ன பிரச்சனை திமுகவில்? இப்போ ரூம் போட்டு கதறாங்களே, ஐயோ விஜய் பேசிட்டார், ஏன் பேசுகிறாரு? மக்கள் சார், விஜய் பேசுகிறது முழுக்க தப்பாக இருந்தால் மக்கள் ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களா? விஜய் என்ன சொல்கிறாருப்பா, ஒரு குடும்பம் மட்டும் சுரண்டுதுப்பா. மக்கள் யோசிப்பாங்க, ஆமாங்க, ரியல் எஸ்டேட் இவங்க தான் பண்ணுறாங்க, சினிமா இவங்க தான் நடிக்கிறாங்க, இவங்க தான் படம் எடுக்கிறாங்க, இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க தான் விநியோகஸ்தம் பண்ணுறாங்க, பாட்டில் குடிநீர் கம்பெனி இவங்க தான் வச்சுருக்காங்க, எல்லாம் கையில் வாட்ச் மட்டும் அத்தனை கோடிக்கு. இதெல்லாம் வெளியில் மக்கள் மம்தா பானர்ஜியை மக்கள் பார்க்குறாங்க, லப்பர் செருப்போடு வராங்க. அவங்க முதலமைச்சரா இத்தனை லட்சத்துக்கும் இத்தனை கோடிக்கும் கை கடிகாரம் மட்டும் கட்டக்கூடிய குடும்பத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க கேட்பாங்களா இல்லையா? துரைமுருகன் அவர்கள் எம்ஜிஆரில் காசில் தான் நான் படித்தேங்கிறாரு. வீட்டுக்கு ரைடு போனால் 10 நாள் ரைடு பண்ணுறாங்க. ஏன்? பல கோடி சொத்து. இந்த சொத்தெல்லாம் எந்த நீங்கள் வேலை பார்த்து வந்தீங்க? சொன்னால் மட்டும் கோபம் வருது. கோபாலபுரத்தில் நான் அடிமையாக கூட இருப்பேன், அடுத்து உதயநிதி இன்பநிதி வந்தாலும் நான் அவர் அமைச்சரவையில் இடம்பெறணும்னு என் ஆசை. நான் தழுக்க பேசுகிறார் துரைமுருகன். ஏன் சார் பேச மாட்டீங்க? இத்தனை கோடி உங்களுக்கு சம்பாதிச்சது யார்? திமுகங்கிற ஒரு கட்சியில் இருந்து தானே சம்பாதிச்சிங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் அறிவாலயத்தில் அடிமையாக கூட இருப்பீங்க. அப்படி தான் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் பார்க்குற என்ன நினைப்பாங்க? ஓ, அறிவாலயத்துலேருந்து நிறையா சம்பாதிச்சிட்டிங்க, அப்போ நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஏழை மக்கள் சம்பாதிக்கலையே சார், அதனால தான் அணைக்கட்டு தொகுதியில் வேறு 500 ஓட்டில் போனதில் ஜெயிச்சிங்க நீங்கள். அப்போ திமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு கொள்கை ரீதியாக நீர்த்து போய் விட்டது. கொள்கையே இல்லை இவங்களுக்கு. கொள்கை இருந்தால் பிஜேபியோட டீலிங் போட்டிருப்பாங்களா? அப்போ இவ்வளோ விஷயம் இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு இருக்க ஒரே பலம் என்னென்னா கூட்டணி பலம், பணபலம், அதிகார பலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் பலம். இந்த சிறுபான்மையினரை அடித்து உடைக்கிறது. இப்போ எஸ்டிபிஐ கட்சி இணைஞ்ச உடனே நீங்கள் என்ன பேசுவீங்க? அப்போ விஜய்க்கு ஒரு தைரியம் கூடுது. எல்லாரும் கேட்குறாங்கல்ல, விஜய்கிட்ட விசிக்கா வராது. ஏங்க கூட்டணிங்கிறாங்க, யாருமே கூட்டணிக்கு வரலையே. சரிங்க, கூட்டணி கூப்பிட்டாரு, வரல, அதுக்காக விஜய் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரா? இல்லைன்னா திமுக எதுக்காக விட்டாரா? சார், அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்க நிலைமையில் திமுக பிஜேபியை சாத்தணும்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. சாமானியமாக சாத்தக்கூடாது, சாத்தணும். லைட்டாக தொட்டுட்டுலாம் போகக்கூடாது, அடி இறங்கி பேசணும். இப்போவே இறங்கி பேசுகிறாரு, நீங்கள் அங்கே இறங்கி மக்களை சந்திக்கும் போது எப்படி பேசுவார்? அப்போ இன்னும் கோவம் வருமா? அப்போ நீங்கள் இந்த அடக்குமுறையெல்லாம் கையாண்டிங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகுமா? இப்போ என்ன திமுக பலம்? எல்லாம் ஓகே, உதயநிதிக்கு டஃப் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஆப்சண்ட், அது ஒரு செய்தி.
சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. அவருடைய சிறப்பு செயலாக்கம் அன்னைக்குன்னு பார்த்து வரல. எப்பயுமே சட்டசபைக்கு லேட்டாக வர்றாரு, சீக்கிரம் போயிடுறாரு அப்படிங்கிற குறை திமுக வட்டாரத்திலே இருக்குது. தெரியுமா அது உங்களுக்கு? இன்றைக்கி அந்த கவர் ஸ்டோரி, ஜூவியில் கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்ன முக்கியமான செய்தி அதில்? இது வந்து நம்ம பேர் என்னது, ஒரு அருமையான செய்தி போட்டிருக்காங்க. உதயநிதி அவர் மார்ச் 27ஆம் தேதி சிறப்பு திட்ட செயலாக்க இளைஞரணன் விளையாட்டுத்துறை, திட்டம் வளர்ச்சி சிறப்பு முயற்சிகள் துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை நடந்தது. காலை 9:30க்கு தொடங்கிய அவைக்கு உதயநிதி வரவில்லை. தொடர்ந்து அரசு தரப்பில் அறிமுகம் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்திலும் உதயநிதி பங்கேற்கவில்லை. எவ்வளோ முக்கியமான பிரச்சனை! சிறுபான்மை ஓட்டு அதை வச்சு தான் வாங்க போகிறீங்க. அதை விட முக்கியமான வேலை என்ன? அது முடிந்ததும் சட்டனை எழுந்த முதல்வர் ஸ்டாலின் உதயநிதிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவரது துறையின் மானிய கோரிக்கைகளை அவையில் நான் முன்வைக்கிறேன் என்றபடி துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அறிமுகம் செய்து வைத்தார். தப்பில்லை, உடம்பு சரியில்லைனா. துணை முதல்வரின் துறைக்கான மானிய கோரிக்கையை முதல்வர் அறிமுகப்படுத்தியதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் சட்டமன்றத்துக்கு முதல்வர் ஸ்டாலினும் சீனியர் அமைச்சர்களும் சரியான நேரத்துக்கு வரும்போது தொடர்ச்சியாக உதயநிதி தாமதமாக வருவதும் பாதியிலேயே செல்வதும் அவர்களின் கட்சிக்குள் விமர்சனத்துக்குள்ளாய் இருக்கிறது. இதில் குறித்து பேசும் எதிர்க்கட்சிகள் அரசியலில் உதயநிதிக்கு ஆர்வம் குறைந்து விட்டது என்ற ரீதியில் விமர்சனை முன்வைக்கிறார்கள். அதை ஆளும் தரப்பால் புறந்தள்ள முடியவில்லை. அவருக்கு காய்ச்சல் என்றால் அவர் கட்சிக்காரர்களை நம்ப மறுக்கிறார்கள். அவ்வளவு நல்ல பெயர். ஜிவியில் வந்த விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன கேட்குறோன்னா, இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு, நீங்கள் என்ன வேணால் ஸ்டாலின் விமர்சித்தால் அவருடைய செயல்பாடு மக்கள் ஏதோ ஓடி ஆடிட்டு இருக்காருப்பா, வேகமாக இருக்காருப்பா. அது அவர் ஸ்டாலினுக்கு ஒரு பலவீனங்கிறது. அவருக்கு வந்து பல தகவல்கள் போய் சேர மாட்டுது. அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்லும்போது உதயநிதிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குறாரு விஜய். உதயநிதியா விஜயா அப்படின்னு வரும்போது மக்களின் பார்வை இயற்கையில் யார் மேலே திரும்பும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ இது வந்து திமுகவால் எதிர்கொள்ள முடியல. அவங்க வந்து விஜயை எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிறாங்க. நீங்கள் விஜய் நேற்று பேசுனதுக்கெல்லாம் டீல் பண்ண முடியல அவங்களால. இதற்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் அதிகார மையங்கள், பல அதிகார மையங்கள், பணம் படைத்தவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆசியாவிலே உங்களுக்கு தெரியும், 2வது பணக்காரரா 1வது பணக்காரர், அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. அப்போ இந்த பணத்தை வைத்து விஜய்யும் அதிமுகவும் ஒன்றும் சேரக்கூடாது. அதுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணி சேர விடாமல் தடுத்துறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? விஜய் கட்சியை உடைக்கணும். விஜய் கட்சி கிரவுண்டில் இறங்கி பிரச்சாரமே பண்ணக்கூடாது. பிரச்சாரம் பண்ணாதானே. அப்போ பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? எது வேணால் பண்ணலாம். அப்போ இந்த கட்சியை உடைப்பதற்கான பெரிய அஜெண்டா இன்றைக்கி பிஜேபியும் பண்ணும், திமுகவும் பண்ணும். அப்போ நேற்று நடைபெற்ற அந்த ஒரு நாள் மீட்டிங்க்கே இவ்வளவு நீங்கள் ஆடினீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் சொல்லுவாங்கல்ல, இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம சொல்ல வேணும். அப்போ திமுக அப்படிங்கிற கட்சி விஜயை பாட்டு கதறுவதற்கு காரணம் இதுதான். ஏன்னா இவங்க விஜய்க்கு நேரடியாக பதில் சொல்வதற்கு இவங்ககிட்ட கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லாமல் திணறாங்க திமுக. பாஜக எவ்வளோ நாள் பாஜகங்கிறத வச்சே உருட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும். சரி, இது வந்து ஒரு மாதிரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனே கருத்து கணிப்பு ஒன்று வந்துச்சு. ஓட்டுற கருத்து கணிப்பு. ஸ்டாலின் 27%, விஜய் அவர்கள் 18%, எடப்பாடி பழனிசாமி 10, அண்ணாமலை 9. கட்சி ஆரம்பிக்கல. நீங்கள் தான் சொன்னீங்க, கட்சி ஆரம்பித்தார், வேலைக்கு ஆகலை. அப்படி ஏதோ பேசிகிட்டு இருக்கார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறார். சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கார். கட்டமைப்பே இல்லை, பூத் கமிட்டியே போடல. நீங்கள் சொல்கிறது, திமுக சொன்னது 2%, 2%க்கு மேலே இருக்காதுங்க. அதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் வேறு வேலையை பாருங்கள் சார். எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு தான் போட்டி. ஏன் ஏடிஎம்கேனா ஈஸியாக அடிச்சிடலாமா? திமுக நினைக்குது. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி பாஜக, விஜய் வந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ போட்டி வந்து தனக்கும் அதிமுகவும் இருக்கணுங்கிறத திமுக ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் நமக்கும் திமுக தான் போட்டி இருக்கணும். விஜய் பக்கம் வந்துடக்கூடாது, மாட்டிக்குவோம். அப்போ நீங்கள் ஏற்கனவே கொள்ளடிச்ச 2 பேர் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுவீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன சிக்கலாகுது? விஜய் ஸ்டாலின் அவர்களுக்கு 27%. இவ்வளோ நாள் கட்சி நடத்துறதுக்கு இது வரைக்கும் வெளியில் கட்சியே நடத்த ஆரம்பிக்கல விஜய். அதுக்குள்ளே 18%. கிரவுண்டில் இறங்காத போதே 18%ன்னா இன்னும் 1.5 வருஷம் அவங்க ஆட்சி இருக்குது. இனிமேல் தவறுகள் தான். இனிமேல் தினம் அன்பாப்புலர், ஏற்கனவே அன்பாப்புலர் ஆகிட்டே இருக்கும். அப்போ அன்பாப்புலர் ஆகும்போது விஜயோடைய கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும். விஜய்க்கு இனிமேல் ஏற்றம், உங்களுக்கு இறக்கம்.
அப்போ இனிமேல் வந்து நீங்கள் இந்த முதலிடம் அதெல்லாம் ஒன்றும் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் இடங்கிறது நமக்கு நிரந்தரம் இல்லை, பின்னாலேயே வந்துட்டார். ஆனால் அதிமுக எடப்பாடி 18% கூட பாஜகன்னு அவுட் பண்ணியிருக்கலாம், விஜய் வந்துட்டார். இது எப்படி நம்ம டீல் பண்ணுறது? ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், விஜயை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் முதல் நாள்லேருந்து நம்ம நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் விஜய் விக்கிரவாண்டியில் பேசும்போது தான் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், இல்லை விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னாங்க ஒருத்தர் வந்து பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒர்த்தான ஆளா இல்லையான்ட்டு. இது சினிமா டைலாக்கெல்லாம் அது இருக்கட்டும், அதையும் தாண்டி ரொம்ப க்ளீனாக முதல்ல இவர் தான் பிஜேபி வேணாம், திமுக வேணாம், 2 பேரும் வேஸ்ட். இது ரொம்ப க்ளீனான பார்வை. நம்ம எதிரி யாருன்னு அடையாளப்படுத்தணும் சார். அரசியல் எப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அதாவது பூசின மாதிரியும் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். மோடியா லேடியா, திமுக ஒரு தீய சக்தி, அந்த அந்த அடி தான் மக்களுக்கு பிடிக்கும். ஸ்ட்ரைட்டாக பேசணும். ஸ்ட்ரைட்டாக பேசினாரா இல்லையா? ஸ்ட்ரைட்டாக அடித்தார். அப்போவே அவங்க ஆட்டம் கண்டுட்டாங்க. அடுத்து உற்றுவாருன்னு பார்த்தா சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் திமுகனா, பரவாயில்ல அடிக்கடி வெளியில் வர மாட்டார். வெளியில் வந்து டெய்லி ஏதாவது கருத்து சொன்னார்னா, ஏன்னா ஞானசேகரன் விஷயத்தெல்லாம் இறங்கி ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி தான் சிக்கலாக போயிடும். ஈசிஆர் மேட்டரில் போராட்டம்லாம் நடத்தினா சிக்கலாக போயிடும். நிறையா பிரச்சனை ரோட்டில் இறங்கினா என்னங்க பண்ணுவீங்க? விஜய் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அவர் என்ன யோசிச்சார்? நம்ம எப்பயே சொன்னோம், ஏன் போராட்டம் நடத்துகிறேன்னு நம்ம சொன்னோம். இல்லைங்க, டைம் பார்த்துட்ருக்கார். பரந்தூருக்கு போகிறதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுற இவங்க, அவர் வந்து போராட்டம்னு அறிவிச்சா போராட்டத்துக்கு கூட்டணி கட்சிக்கே கொடுக்க மாட்டுறாங்க. போராட்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக கொடுத்துட்டு ஏதாவது அத்துமீறினாங்கன்னு ஒரு 10 பேர் மேலே கேஸ் போடுவாங்க. விஜய் மேலேயே கேஸ் போடுவாங்க. ஒரு ஊரில் போட மாட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒரு கோர்ட்டுக்கு நிற்கிறதுக்கே நேரம் சரியாயிடும். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக திமுகவை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நினைக்க கூட ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணும். அதனால தான் ரொம்ப தெளிவாக இருக்கார். சட்டப்படி நான் போயிட்டுருக்கேன், என்ன வம்புக்கு இழுக்காதீங்க. ரஜினி படத்தில் சொல்லுவார்ல, ஏன்னா தேவையெல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்க, அந்த மாதிரி. இப்போ திமுக இன்னும் உதறலை. என்னடா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னே சொல்லிட்டாரே. ஐயோ, என்ன பேர் மட்டும் பெருசாகுது, செயல் எங்க கேட்டாக்கிறா கேள்வி. என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? ஏன் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல? விஜய்க்கெல்லாம் பதில் சொல்லணுமா? ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஐயோ நம்மளே சொல்லிட்டாரே. அடுத்து அண்ணாமலை ஒன்று ரெட் ஜெயண்ட்டை முதல்ல தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே விஜய் தான். அவர் தொழிலுங்க. ஏற்கனவே அவர் தொழிலை பற்றி பேசி நீங்கள் நிறையா வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க. அதாவது அண்ணாமலை மேலே இருக்க நல்ல பெயர் எப்பயோ போயிடுச்சு. இந்த மாதிரி சிலதெல்லாம் சினிமாவில் அவர் நடிக்கிறார் சார், அது அவருடைய தொழில். அதை போட்டு நடிகைன்னு சொல்கிறது, சாராயம் மாஸ்டர் படத்தில் குடிக்கிறார், இதெல்லாம் தேவையா? என்னென்னா எப்பயுமே தான் இருக்கணுங்கிறது அண்ணாமலை காட்டிக்குவார். அதில் ஒன்று தான். சரி, இப்போ திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம நிற்போம். அப்போ வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ரெட் ஜெயினில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எல்லாம் தெரியாதான்னு கேட்குறாரு. இன்னும் விஜய் பேசவே ஆரம்பிக்கல. ஏங்க இத்தனை டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறாருன்னா, அவர் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியாது அவருக்கு? சினிமா பற்றி தெரியாமல் இருக்கும். யார் கண்ட்ரோல் பண்ணுறா? வாரிசுங்கிற படத்துக்கு யார் வந்து தியேட்டர் கொடுக்காமல் இருந்தா? துணிவுங்கிற படத்தை யார் விநியோகம்? இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதான்? எல்லாம் தெரியும் அவருக்கு. இனிமேல் தான் இப்போ தானே சார் கிரவுண்டில் இறங்கியிருக்காரு. இன்னும் இறங்கவே இல்லை. இறங்கும்போது முழுக்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுது. அதை திமுகவால் தாங்க முடியாது. இப்போவே தாங்க முடியல, இப்போவே உஷ்ணம் முடியல, இன்னும் எவ்வளோ தாங்குவாங்க? திமுகவுடைய பதற்றத்துக்கு காரணமே இஸ்லாமிய வாக்கள் தான். ஐயோ, இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை வாக்களை கை வச்சிட்டாரு, என்ன பண்ணுறது? இதை வந்து நீ எப்படி மேக்கப் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒரு ஆள் அரசியலுக்கு வராருன்னா அவருடைய கொள்கையை கேட்க விட்டுணும். அதை விட்டுட்டு சும்மா அவரை நோண்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வார்த்தை பேசுகிறவர் 50 வார்த்தை பேசுவார். உங்கள் எல்லாத்தையும் இழுத்தாரா? சும்மா அவர் விட்டுருக்கலாம்ல சார். எப்பயுமே என்னென்னா, அரசியலை தாண்டி நட்புங்கிறீங்கல்ல, அது இதான நட்பு? பர்சனலாக அட்டாக் பண்ணுறதா நட்பா? ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதே பண்ணுறீங்க. அப்போ விஜய் பார்ப்பார்ல, ஏங்க இன்னொன்றுங்க, திரிஷா ஃபோட்டோ, விஜய் வந்து விமானத்துக்கு போகிற இந்த ஃபோட்டோலாம் காட்டினா விஜய் அரசியல் ஓடிடுவாரா? நான் ஒன்றும் புரியலையே, என்ன புரியல. கமெண்ட் அதே மாதிரியே நம்மளை எழுத்து கமெண்ட் யாராவது ரொம்ப கேவலம் போட்டால் பேசாமல் நிறுத்திடுவோமா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே சார் வரும். எப்படி இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது உங்களுக்கு? சரி, அவங்க அப்படி தான். ஆனால் உண்மையான திமுக அதை பண்ணணும்னு நம்ம நினைக்கலிங்க. திமுககாரங்கெல்லாம் கொள்கை பேசுவாங்க, அவங்க உறுதியாக இருப்பாங்க. இந்த அளவுக்குலாம் கீழ்த்தரமெல்லாம் திமுககாரங்க யோசிக்க மாட்டாங்க, அதிமுககாரங்களும் போட மாட்டாங்க. இது இந்த பணத்தை வாங்கிட்டு போடுறவங்க தான். அதுக்குன்னு சில குரூப் இருக்குது, அவங்க தான் பண்ணுறவங்களே. திமுகவோ அதிமுக இருக்க தொண்டர்களோ அவங்களாம் நல்லவங்க தான். அவங்களுக்கு கொள்கை இருக்கலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் அவங்க பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, விஜய் பற்றி திட்டுவாங்க. அது வந்து இந்த அளவுக்குலாம் ஆபாசமாலாம் அவங்க பேச மாட்டாங்க சார். நிறைய பேர் இருக்காங்க தொண்டர்கள், நானே பார்த்துருக்கேன்.
ஒருத்தர் கூட நீ பார்த்தாரு, என்னங்க நீங்கள் திமுக ரொம்ப திட்டுறீங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லைங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. சரி சார், அது உங்கள் கருத்து, அவ்வளோதான். இதுதானுங்க ஒரு விஷயம். சரி, இந்த மேட்டர் பேசிட்டோம். அடுத்து இப்போ என்னாச்சு? இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து விசிகாலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்னாரு, வரல. சரி, இப்போ விஜய் தனிச்சு நிற்கிறார் அப்படிங்கும்போது திமுக ஒரு பதட்டம் இருக்குது. அதிமுக எப்படி நினைக்கும்? அதிமுகவை சீன்லேயே கொண்டு வரல. பிஜேபி கூட்டணி அதிமுக அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா செங்கோட்டையன் போய் டெல்லி போகிறார். செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு. அங்கே தான் வந்து யார், நம்ம அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரனும் அங்கே தான் இருக்காங்க. கரெக்டாக அமித்ஷாவையும் பார்க்குறாரு. நம்ம தான் காலைல ஃபஸ்ட்டு செய்தி சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை செங்கோட்டையனுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கம் பண்ண போகிறாங்க. ரைட்டு, நல்லா யோசனை பாருங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை செங்கோட்டையன் வந்து டெல்லி போயிருக்காரு சார்? இங்கே சென்னையில் இருந்து இருக்கிறவர் மதுரை போய் அங்கேருந்து போகிறார். ஏன் மதுரையிலேருந்து எதுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க டெல்லிக்கு? அப்போ நீங்கள் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதிமுகவுக்கு தெரியாமல் தானே போகிறீங்க. அதிமுக எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? நீங்கள் போயிட்டு வந்தாலும் தெரிஞ்சால் பரவாயில்லன்னு நினச்சா என்ன அர்த்தம்? அப்போ ஏற்கனவே அரசியல் புரசலாக பேச்சு வந்துட்டு இருக்குது. என்னது, இந்த மாதிரி செங்கோட்டையனை வந்து பிஜேபி இயக்குதுன்னு. அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடியே தனியாரில் வந்து ஒருத்தர் வந்து அவர் ஒரு சங்கி, அவர் ஒரு சேனல் நடத்துகிறார். அதில் ஆண்டு விழா நடக்குது. அங்கே நீங்கள் போகிறீங்க, போயிட்டு வந்து மோடி தான் சிறந்த பிரதமருங்கிறீங்க. பிஜேபிக்கு அதிமுகவுக்கு பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சேனலில் போய் உட்காந்துட்டு மோடி தான் சிறந்தவருங்கிறீங்க. தலவாய் சுந்தரம் மாதிரி உங்களை நீக்கி இருக்கணும். எடப்பாடி நீக்கலை. ஏன் எடப்பாடி நீக்கலை? எடப்பாடிக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எடப்பாடியும் பிஜேபிக்கு போகிற மனநிலைக்கு வந்துட்டார். ஏன்? ரெய்டு கீடு ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சு. விஜய் வரல. கரெக்டாக போயிட்டு கூட்டணிலாம் பேசிட்டு வராரு. இந்த பக்கம் வந்த உடனே செங்கோட்டையன் போகிறார். அப்போ என்ன சொல்ல வரீங்க பிஜேபி? எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இருக்கார், ஏதாவது ஒன்று பண்ணீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? செங்கோட்டையன் வரமாட்டார், அவர் வச்சு உடைக்க முடியாது, அதானே நினச்சிங்க? செங்கோட்டையனை கூட்டம் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்க. நாங்கள் 2-3 கண்டிஷன் சொன்னோம், நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒத்துக்கலைன்னா செங்கோட்டையன் வச்சு கட்சியை உடைச்சிருவோம். பண்ணுவாங்களான்னா செங்கோட்டையனுக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்காது. பிஜேபி பின்னால் இருந்து இயக்கும். இல்லைன்னா செங்கோட்டையன் ஏங்க போய் டெல்லி போகிறாரு? தைரியம் இல்லாத செங்கோட்டையனை வந்து இந்தளவுக்கு டெல்லி போக வச்சது யார்? டெல்லி நம்ம போனோம்னா எடப்பாடி கோச்சுக்குவாருன்னு தெரியாதா செங்கோட்டையனுக்கு? அது பார்த்துக்கலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்போ வலிமை இல்லை, அமித்ஷா தான் வலிமைன்னு அவருக்கு தெரியுது. அது தெரிஞ்சதுனால தான் போகிறாரு. இவ்வளோ தைரியமா? இந்த அளவுக்கு போன உடனே செங்கோட்டையனுக்கு எடப்பாடி சீட் கொடுக்கலாம், பிஜேபி வாங்கி கொடுங்க சீட்டு. அதாவது இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒன்று பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இனிமேல் அவர்களை காப்பாற்றுவது கஷ்டம். அப்படிங்கும்போது திமுகவுக்கு கொண்டாட்டம். பாசிச பாஜக அதிமுக 2 பேரும் கூட்டணி சேர்ந்துச்சு. இந்த ஒன்றை வச்சே வரக்கூடிய தேர்தலை ஜெயிச்சிருக்கலாம். நல்லா யோசனை பாருங்கள். திமுக அதிமுக முதல்ல இருந்த மாதிரி கூட்டணி அப்படியே இருந்து விஜய்னு ஒரு ஃபேக்டர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு என்ன ஆப்ஷன்? நம்மளே என்ன சொல்லுவோம்? அதிமுக பிஜேபியோட கூட்டணி போச்சு, திமுக ஓட்டு போட்டுருவோங்க. வேறு என்னங்க பண்ணுறது? திராவிட மாடல் மோசம் தான், வேறு என்னங்க பண்ணுறது? பேசுவோமா பேச மாட்டாங்களா? அரசு ஊழியர் என்னங்க பண்ண முடியும்? திமுக கூப்பிட்டு அடித்தா கூட வாங்கிக்கணும், இதுதான் ஓட்டு போட்டாகும். இன்றைக்கி அப்படி நிலைமை இல்லையா? ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. அது இந்த ஓட்டு கருத்து கணிப்புன்னொடனே விஜய் ரசிகர்கள்லாம் ஒரே கொண்டாட்டம். 18% இறங்கவே இல்லை கிரவுண்டில். இறங்காததுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்கிற மாதிரி KN நேரு, பெரியசாமி உள்ள கட்டமைப்பு உள்ள பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பல கோடி சொத்து வச்சுருக்கக்கூடியவங்க விஜய் கட்சியில் இல்லை. விஜய் முகம்தான். அந்த ட்ராபேக் இருக்குது. நம்ம அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். விஜய்க்கு அந்த ட்ராபேக் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் பெரிய விஷயம். அப்போ விஜய்கிட்ட பணம் வருது அப்படிங்கிறது வந்து மேலே உளவுத்துறையும் கண்காணிக்கும், கீழே இருக்கக்கூடிய உளவுத்துறையும் கண்காணிக்கும். இந்த 2 பேரும் உங்களை கண்காணிச்சிட்ருக்காங்க. நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் இருவரும் சட்டத்திற்கு புறம்பாக எல்லாம் செய்வார்கள், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் மேலே இனிமேல் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் பாய்வாங்க. கூட்டணி கட்சிகளை வச்சு பாய விட்டுருவாங்க. நேர்த்தே பாய வச்சுட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உங்கள் மேலே வழக்குகள் நிறையா போடுவாங்க. கூட இருக்கவங்க மேலெலாம் வழக்குகள் போடுவாங்க. உங்களை இனிமேல் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. உங்கள் செல்ஃபோன் ஒட்டி கேட்கப்படும். ஒரு பதட்டத்திலேயே வச்சுருப்பாங்க உங்களை. இது எல்லாம் வந்து இந்த 2 கட்சியும் பண்ணும். இதையும் மீறி விஜய் வர்றதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏங்க ஒரு சான்ஸ் அவங்களுக்கு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ ஓகே சார், கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான். எது? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. ஏன்னா 2 மலைகள் மோதும் போது யார் காணாமல் போயிடுவீங்க சார். நம்ம என்ன சொல்கிறோம், மலை ஓகே, அந்த 2 மலையில் ஒரு மலை திமுக, இன்னொரு மலை எது? அதிமுக பிஜேபி கூட்டணி. நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ விடுங்க சார், இன்னும் இறங்கவே இல்லை. இறங்கணுன்னு பாருங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
நீங்கள் அதிமுக பிஜேபி விட்டு வெளியில் போய் சொல்லுங்கள். பேசுனீங்க. அப்பா இதெல்லாம் ஒரு பழப்பாப்பா கேட்குறாங்களா இல்லையா மக்களை எத்தனை தடவை முட்டாளாக்குவீங்க? பிஜேபி பற்றி வெளில விசாரிச்சு பாருங்கள். மும்மொழி கொள்கையிலேருந்து மறுசீரமைப்பிலிருந்து எல்லாம் நம்ம தமிழ்நாடு நிதி வழங்காத அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இவங்களோட பிஜேபி கூட்டணி வச்சுட்டு எடப்பாடி போனால் எடப்பாடி எப்படி மக்கள் நம்புவாங்க? விஜய் இல்லைன்னு நம்பியிருப்பாங்க. சார் ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் 2 பேருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கார். அதுதான் பிரச்சனை. அப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி பிஜேபியும் விழுங்கிடுச்சு அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு தெரியும். என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா சொன்ன பிறகு மக்கள் எப்படி நம்புவாங்க? என்டிஏ கூட்டணி ஆச்சு அப்படின்னா பிஜேபி உள்ளே வந்துருச்சு. பிஜேபி உள்ளே வந்து தமிழ்நாடு மக்கள் எப்படி நம்புவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன் விஜயின் பால் ஈர்க்கக்கூடாது, விஜயின் பால் போகக்கூடாது? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய்க்கு சவாலாக இருக்குன்னா கண்டிப்பாக சவால் இருக்குது. விஜய் நம்ம ஏன் ஏற்றுக்கணும்? ஒரு பக்கம் ஊழல் நிறைந்த திமுக, இன்னொரு பக்கம் வந்து மதவாதத்துடன் கைகோர்த்த அதிமுக. அப்படிங்கும்போது விஜய் ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது ஏன் மக்கள் அவங்க திரும்ப மாட்டாங்க? ஒன்று எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை சார் ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும். சார் அது இப்போ எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? எலெக்ஷன் உள்ளே இறங்கினோன்னு தான் சார் முடிவு பண்ணணும். இப்போ எதுவும் முடிவே பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வக்பு வாரிய விஷயத்தை பேசுனதாகட்டும், பல விஷயங்கள் பேசுனதை வச்சு ஒரு விஷயம் புரியுது. ரொம்ப தெளிவாக அவர் டார்கெட் எந்த ஆடியன்ஸ் நமக்கான ஆடியன்ஸ்னு அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கார்.